H-1B விசா வைத்திருப்பவர்களின் வாரிசுகளுக்கு வந்தது சிக்கல். கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வெளியேற்றப்படும் ஆபத்து. அமெரிக்க விசா விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்களால் H-1B விசா வைத்திருப்பவர்களின் 21 வயதை அடைந்துவிட்ட வாரிசுகளுக்கு தற்போது ஆபத்து நெருங்கி இருக்கிறது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டிரம்ப் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இந்த உத்தரவுகள் ஒரு சிலருக்கு சாதகமானதாக அமைந்தாலும் பெரும்பாலானோருக்கு பாதகமாக அமைந்து வருகிறது. இந்த நிலையில் அதிரடியாக பிறப்பித்து வரும் திட்டங்களின் ஒன்றுதான் குடியேற்றத்தை தடுக்க முறைப்படுத்த ஏகப்பட்ட விதிகளை மாற்றினார். சட்டவிரோத குடியேற்றம் மட்டுமின்றி சட்டப்பூர்வ குடியேற்றம் தொடர்பாகவும் அவர் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். அதிபர் டிரம்ப் அறிவித்த புதிய விதிகளால் தற்போது பல ஆயிரம் இந்தியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆண்டுகள் அமெரிக்காவிலேயே இருந்த அவர்கள் தற்போது இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் H-4 விசாவின் கீழ் மைனர்களாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள். அதாவது இவர்கள் H-1B விசா வைத்திருப்போரின் குழந்தைகளாக இருந்தவர்கள். H-1B விசா வைத்திருப்போரின் குழந்தைகள் H-4 விசாவின் கீழ் அமெரிக்கா அழைத்துச் செல்லப்பட்டனர். 21 வயதாகும் வரை H-4 விசாவில் பெற்றோருடன் உள்ளனர். இதற்கு முன்பிருந்த விதிகளின்படி 21 வயதான பிறகு அவர்கள் வேறு விசா பெற 2 ஆண்டுகள் வரை காலக்கெடு இருக்கும். ஆனால் புதிய விதிகளின் கீழ் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படலாம் என்றும் வேறு எந்த ஒரு விசாவுக்கும் தகுதி பெற மாட்டார்கள் என்பது கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதிய விதிமுறைகளின்படி H-1B விசாவுடன் அமெரிக்காவில் பணியாற்றி வருபவர்களின் குழந்தைகள் 21 வயதை கடந்த பின் தனிமையானவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அதாவது H-1B விசா வைத்திருப்பவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான விசாவில் அவர்கள் அமெரிக்காவில் வசிக்க முடியாது. இத்தகையவர்கள் 21 வயதை நிறைவு செய்ய 2 ஆண்டுக்குள் புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2 ஆண்டுக்குள் விசா கிடைக்காவிட்டால் தாய்நாட்டுக்கு திரும்பிவிட வேண்டும். பொதுவாக H-1B விசா வைத்திருப்போர் குறிப்பிட்ட கண்டிஷன்களை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு கிரீன் கார்டு வழங்கப்படும். ஆனால் நிர்வாக நடைமுறைகளால் கிரீன் கார்டு வழங்கும் முறை தாமதமாகிறது. சரியான நேரத்தில் கிரீன் கார்டு பெற முடியாதவர்களின் குழந்தைகளே தற்போது சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் சிறு வயதில் பெற்றோருடன் அமெரிக்காவுக்கு சென்ற பல லட்சம் பேருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் ஒரு கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றம் சார்புடைய குழந்தைகள் உட்பட ஆவணமற்ற குடியேறிகளுக்கு நாடு கடத்தலில் இருந்து தற்காலிகமாக 2 ஆண்டு பாதுகாப்பை வழங்கும் என தெரிவித்துள்ளது. என்றாலும் இது நிரந்தரமாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.